யாராவது லோன் ஆப்ஸ்ல வாங்கியிருக்கீங்களா? அது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அது லோன் ஆப்ஸ்க்குள்ளார நீங்க போனீங்கன்னா நம்ம உள்ள போற போதே ஆன்லைன்ல அலோவ் டு கான்டாக்ட்ஸ் அலோவ், போட்டோவை கான்டாக்ட் பண்ணலாமா அலோவ், இதெல்லாம் வேக வேகமா அலோவ் பண்ணாதான் பணம் கிடைக்கும். 10,000 ரூபாய் கடனுக்கு அப்பவே 3,000 எடுத்துக்கிட்டு ஃபீஸ் போட்டுட்டு 7,000 கொடுத்துட்டு 7,000 கடனை நீங்க 25,000 கட்டினாலும் கடன் தீராது, கேட்டுக்கொண்டே இருப்பான். இதுல பல பேர் நம்ம நாட்டிலே இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க இந்த லோன் ஆப் ஆளுங்க. இவங்களை நம்ம சைபர் கிரைம் ரொம்ப கண்டுபிடிச்சு எவ்வளவு ஒழிச்சாலும் திரும்ப வந்துட்டு இருக்காங்க புற்றீசல் மாதிரி. இதுல என்ன பண்றாங்கன்னா, ஒய்ஃபை சேவ் பண்ணி வச்சிருப்போம், கான்டாக்ட் சிஸ்டர்ஸ் பண்ணி வச்சிருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி வச்சிருப்போம். அந்த பெண்களுடைய போட்டோக்களை எடுத்து கடன் வாங்கினருடைய உடம்போட அதை ஒட்ட வச்சு நிர்வாண படங்களை எல்லாம் வச்சு அவங்க சொந்தக்காரங்க மொத்த பேருக்கும் அந்த கான்டாக்ட்ல இருக்கவங்களுக்கு அனுப்பிச்சு அப்படியெல்லாம் தொந்தரவு பண்ணி தற்கொலை செய்யற போற அளவுக்கு எல்லாம் போகுது. லோன் ஆப் மட்டும் கடைசி வரைக்கும் நெருங்கவே கூடாத ஒன்று. அவங்களுடைய அம்மாவுக்கு அவனுடைய நிர்வாண படத்தை இன்னொரு பெண்ணோடயோ இல்ல சகோதரியோட இருக்க மாதிரி போட்டு அவன் என்ன ஆவான்? அவன் வேற எங்கேயாவது போய் கடன் வாங்கி திருடி கொள்ளையடிச்சாது கொண்டு பணத்தை கொடுக்கணும், அப்ப கூட விட மாட்டாங்க. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை லோன் ஆப்ஸ்.